பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துட்டு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிட்டு 1 ஹவர் போல் ஊற வச்சுக்கணும். ஊறினதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் வடை சட்டியில் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். 1க்கு 3 பங்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பொடியும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வேக வச்சிடணும். இந்த அளவுக்கு கெட்டியாக வெந்ததுக்கு அப்புறம் ஏலக்காயை போட்டு 1/2 கப்பு வெல்லம் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ மோல்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மோல்ட்லையும் இந்த மாவை வச்சு கொழுக்கட்டை மாதிரி அழகாக பிடிச்சி எடுத்து இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்தீங்கன்னாக்கா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.